தேனியிலேருந்து ஒரு 8 year old ராஜபாளையம் டாக் வந்து காதில் வீக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து ஆரல் ஹெமட்டமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சர்ஜரி பண்ணோம். சர்ஜிக்கலாக ட்ரைனேஜ் பண்ணிவிட்டு சர்ஜிக்கலாக சூச்சர் பண்ணியிருந்தோம். இந்த ஆரல் ஹெமட்டமால ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி பிளட் கலெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சின்ன கேப்லர் இதெல்லாம் உள்ள பிரேக் ஆகி அதுலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் நீடில் போட்டு கலெக்ட் பண்ணாலும் திருப்பி ரெக்கர் ஆகும். ஸோ இந்த ரெக்கரன்ஸ் அவாய்ட் பண்ணணுன்னா சர்ஜரி தான் பண்ணணும். பட் மெயினாக இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்றதை பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த காதை சேக் பண்ணுற டாக் மெயினாக அந்த இப்படி தலையாட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உள்ள இன்ஃபெக்ஷன் மைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். மெயினாக வந்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் ரொம்ப காமனாக வரும். ஏன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் தான் காது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த ஆரல் ஹெமட்டமா ப்ராப்ளம் வராது. ஸோ சின்ன வயசுலேயே வந்து டாக் வாங்கிட்டீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே காதை க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க. டாகோட காதை திடீர்னு காதில் புண்ணு இருக்குன்னு சொல்லி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கடிக்க வந்துடும். அப்போ செடேஷன் போட்டு தான் பார்க்குற மாதிரி வரும். ஸோ இந்த ஆரல் ஹெமட்டமா வரதுக்கு ரீசனே வந்து இயர் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.